அத்தியாயம் 3. ஓகே, பிஎம் ரிப்போர்ட் வந்துருச்சா என்று பரத் குணாலிடம் கேட்டான். இல்லை சார், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு, ரிப்போர்ட் இன்னும் கையில் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு மார்னிங்கே பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க என்றான் குணால். ஓ சரி, வா நம்மளும் சாரங்கேரம் வீட்டுக்கே போகலாம். ஏற்கனவே முருகேசன் அங்கே தான் இருக்கிறாரு, நாமளும் அங்கே போய் விசாரித்து பார்த்துட்டு வரலாம் என்றபடியே ஜீப்பில் ஏறினான் பரத். மறுபுறம் சாரங்கேரம் வீட்டில் துக்கம் நிறைந்திருந்தது. வாசல் கேட்டிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த வீட்டின் வாசலில் இருந்த புல்வெளியில் ஆட்கள் ஆங்காங்கே இருந்தார்கள். புல்வெளியின் மத்தியில் பெரிய போட்டோவில் சிரித்தபடி சாரங்கேராம் இருக்க, அருகில் அவரின் உடல் இருந்த ஃப்ரீசர் பாக்ஸில் மாலைகளும் மலர் வளையங்களும் குவிந்திருந்தன. அவரின் தலைமாட்டருகே அவரின் மனைவி பாகிரதி அழுது களைத்த முகத்துடன் சோகமாக ஒரு சேரில் இருந்தார். மகன் தூய வெள்ளை பைஜாமாவில் சோகமாக அனைவரின் துக்க விசாரிப்புகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். கார்களின் அணிவகுப்பு 1 கிலோமீட்டருக்கு மேல் நின்றது. ஜீப்பை மேற்கொண்டு செலுத்த முடியாமல் பரத்தும் குணாலும் சாரங்கேராம் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினர். வீட்டின் தோற்றம் பிரமிப்பை ஏற்படுத்த குணால் வாயை பிளந்தான். எவ்வளவு பெரிய வீடு பாருங்க சார், கேட்ல இருந்து போறதுக்கு 1/2 நாள் ஆகும் போலயே. ஏக்கர் கணக்கில் நிலத்தை நல்லா ஆக்கிரமிச்சிருப்பாரு போல என்றான் குணால். ஒருவேளை பரம்பரை பணக்காரரா இருந்திருக்கலாம்ல என்றான் பரத். இல்லை சார், ஒரு நாளைக்கு 15,000 வாடகை, ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் 500 ரூபாய் வாங்கின இது என்ன, இதுக்கு மேலேயே கட்டலாம் என்றபடியே இருவரும் கேட்டை அடைந்தனர். உள்ளே இருந்த சூழலை கண்ட பரத்துக்கு உருப்படியாக எந்த தகவலும் கிடைக்கப் போவதில்லை என்று நன்றாக புரிந்தது. அதே போல முருகேசனும் தலையை சொரிந்தபடி அவன் அருகே வந்தார். சார், ஒண்ணுமே விசாரிக்க முடியல, ஒரே அழுக. நாளைக்கு தான் நடக்கும்னு தோணுது சார். சடங்கு சாங்கியோ எல்லாம் முடிஞ்சு அவங்க கொஞ்சம் ஃப்ரீயானா தான் நம்மளுக்கு எதுவும் பேச முடியும் போல என்றார் முருகேசன். சரி என்று தலையசைத்த பரத் சுற்றிலும் பார்த்தான். அனைவருமே பெரிய மனிதர்கள்தான். 1-2 பேர் சொந்தக்காரர்களாக இருக்கலாம். சற்று உரிமையாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அத்தனை பேரின் முகத்தையும் உன்னிப்பாக கவனித்தான் பரத். சிலருக்கு உண்மையாகவே சோகம் இருந்தது. சிலர் சோகமாக இருப்பது போல காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் யார் முகத்தையும் சுலபமாக படிக்க முடியவில்லை. வந்திருப்பவர்கள் அனைவரும் மிகவும் பெரிய இடம் என்பதால் ஆதாரம் இல்லாமல் யாரையும் சந்தேகப்படவும் முடியாது. முருகேசண்ணே, குணா, வாங்க நம்ம வெளியில போய் வெளி வட்டாரத்துல கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலாம். யாராவது 1-2 பேர் சொல்ற தகவல் கூட நமக்கு உதவியா இருக்கலாம். இப்போதைக்கு உள்ள ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. சும்மா இருந்து டைம் வேஸ்ட் பண்றதை விட அப்படியே வெளியில போய் விசாரிச்சா ஏதாவது யூஸ்ஃபுல்லா கிடைக்கலாம்ல என்றான் பரத். அதுவும் சரிதான் சார், காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடல, எனக்கு அப்படியே வயிற்ற பரட்டுற மாதிரி இருக்கு. பக்கத்துல ஏதாவது டீ கடை இருக்கான்னு பாருங்கண்ணே, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே விசாரிப்போம் என்று குணால் சொல்ல, சட்டென்று வந்த சிரிப்பை மறைத்தபடி பரத் நடக்க, மூவரும் கண்களை அலைப்பாய விட சற்று தொலைவில் இருந்த ஒரு சிறிய கடை தெரிந்தது. மூவரும் அங்கே நுழைய, அங்கே வம்பழுந்து கொண்டிருந்தவர்கள் கப் சிப்பென அடங்கினர். மிகவும் சாதாரணமாக இருந்த அந்த டீக்கடையை கண்களால் அளந்த பரத் அருகே இருந்த பெஞ்சில் அமர்ந்தபடி 3 டீ போடுப்பா என்று டீ போடுபவனிடம் கூறினான். உடனே அவன் பவ்யமாகி, இதோ இப்ப போடுறேன் சார் என்றான். சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்காப்பா என்று குணால் கேட்க, அருகே இருந்த பஜ்ஜி, வடை, போண்டா தட்டுகளை அவன் அருகில் நகர்த்தி வைத்தான். 4-5 வடைகளை குணால் கபளீகரம் செய்து கொண்டிருக்க, ஒரு போண்டாவை கடித்தபடி பரத் மெதுவாக ஆரம்பித்தான். இவ்வளோ பெரிய பங்களா இருக்கிற ஏரியால இந்த சின்ன கடை எப்படி எடுபடும் என்று கேட்டான். அருகில் இருந்த ஒருவன் சிறிது கடுப்புடன், சார், இது எங்க ஏரியா சார், இங்க வந்து அந்த ஆளு எங்க ஏரியாவை ஆக்கிரமிச்சிட்டாரு சார். அந்த இடத்துல முன்னாடி ரொம்ப பெரிய காலனி இருந்துச்சு. அங்க இருந்த மக்களை எல்லாம் ஏமாத்தி அவங்க நிலத்தை எல்லாம் அபகரிச்சு இவ்வளோ பெரிய பங்களாவை கட்டிக்கிட்டாரு.
அதுக்கு தான் சார் கடவுள் இன்னைக்கு கூலி கொடுத்துருக்கிறான் என்றான். தகவல் கிடைக்கும் சுவாரஸ்யத்தில் போண்டாவை அவசர அவசரமாக சாப்பிட்டு முடித்த பரத் அவனிடம் மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பித்தான். அப்போ அவரு பரம்பரை பணக்காரர் கிடையாதா? நான் கூட அவரு பெரிய பணக்காரரா தான் இருந்திருப்பாருன்னு நினைச்சேன் என்று போட்டு வாங்கினான். அதை கேட்ட இன்னொருவன், பரம்பரை பணக்காரனா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அந்த ஆளுக்கு வேற வேற தொழிலெல்லாம் இருக்கும். முதல்லலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாரு. அதுல சம்பாதிச்ச காசு தான் சார் இப்போ இந்த மாதிரி மாளிகையும் பெரிய பெரிய ஓட்டலையும் கட்டி மறுபடியும் அந்த பணத்தாசை பிடிச்ச மிருகம் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தது என்றான். அதற்குள் மூவருக்கும் டீ வந்துவிட டீயை வாங்கி குடித்தபடியே மேற்கொண்டு விஷயங்களை கறக்க ஆரம்பித்தான். அந்த அம்மா ரொம்ப பாவம் சார். ரொம்ப நல்லவங்க. வேலைக்காரங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க, அக்கம் பக்கம்னு எல்லார்கிட்டையுமே ரொம்ப அழகா பழகுவாங்க சார். அந்த அம்மா முகத்துக்காக தான் நிறைய பேர் அங்கே வேலையே செய்கிறாங்க. இல்லைன்னா இந்த ஆள்கிட்ட எல்லாம் அவனாலையும் வேலை செய்ய முடியாது என்றான் இன்னொருவன். வேலைக்காரங்களை விடு, உள்ள பொண்டாட்டிக்கிட்டே நல்லபடியாக பேசியிருக்க மாட்டான். அப்புறம் எப்படி வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் நல்ல பேர் எடுக்க முடியும்? ஒரு பிள்ளை செத்ததுக்கு அப்புறம் கூட அவன் கொட்டம் அடங்கவா செஞ்சுச்சு என்று கொதித்தான் இன்னொருவன். புதிய தகவலாக இருக்க காதுகளை கூர்மையாக்கிய பரத், அப்போ அவருக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க என்று விசாரிக்க ஆரம்பித்தான். அந்த ஆளுக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க சார். அது ஒரு பொண்ணு 2 பையனும். அதுல அவன் பொண்ணை தொழில் விஷயத்துல இருக்கக்கூடிய போட்டியில எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போய் கொன்னுட்டான். ஆனா கொஞ்சம் கூட இந்த ஆளு கலங்கவோ அசரவோ இல்லையே. அதுல வெறுத்து போன ஒரு பையன் சண்டை போட்டுக்கிட்டு உங்க சங்காத்தமே வேண்டான்னு போயிட்டான். அவன் எங்க போனான் என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியாது. வெளிநாட்டுக்கு போயிட்டான்னு சிலர் சொல்லிக்கிறாங்க. இன்னும் சிலர் தன்னை எதிர்த்ததுனால இவனே கூட கொன்னு இருப்பான்னு சொல்லிக்கிறாங்க. எது உண்மைன்னு நமக்கு தெரியாது சார். ஆனா மொத்தத்துல இந்த ஆளு பொல்லாதவன். கடவுள் இன்னைக்கு தான் கண்ணை திறந்து இவனுக்கு இப்படி ஒரு சாவு கொடுத்துருக்கான்னு நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் சார் என்றான் டீ கடைக்காரன். ஆக மொத்தத்துல சாரங்கேயராம் நல்லவர் இல்ல, அவருக்கு எதிரிகளும் அதிகம். ஸோ அந்த கோணத்துல தான் நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கணும் சார் என்று குணால் சொல்ல, எவ்வளோ ஆச்சுப்பா என்று கடைக்காரனிடம் கேட்டான் பரத். பரவாயில்ல சார் என்ற டீ கடைக்காரனிடம், வியாபாரத்தில் அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு உரிய பணத்தை கொடுத்தவன், ஏதாவது முக்கியமான தகவல் கிடைச்சா எங்ககிட்ட சொல்லணும் சரியா என்று விட்டு ஜீப்பை நோக்கி சென்றார். ஜீப்பின் அருகே கேசவன் நின்று கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தார். மூவரையும் கண்டதும் விஷ் செய்து விட்டு பரத்திடம், அன்னைக்கு புதுசாக யாராவது வந்தாங்களான்னு கேட்டீங்களே சார், நேற்று வெஷல் வாஷுக்கு புதுசாக ஒரு நேபாளி வந்ததா சொன்னாங்க. ஆனால் அவன் மத்தியானமே வேலை பிடிக்கலன்னு போயிட்டதாகவும் சொன்னாங்க. அப்புறம் சிசிடிவியை செக் பண்ணதில் செந்தில் சொன்னால் ஸ்டாஃப் யாரோ ஃப்ரிட்ஜில் இருக்கிற ரசமலாயை எடுத்து அதில் எக்ஸ்ட்ராவாக நட்ஸு சேர்த்துருக்கிறாங்க. பொதுவாக தலைக்கு மாஸ்க் போடுறது உண்டு. ஆனால் இந்த கொரோனாவுக்கு பிறகு முகத்துக்குமே மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் சமைக்கிறோம். அதனால் யாருன்னு அடையாளம் தெரியல. பிறகு செஃப் அவரோட அசிஸ்டன்ட் யாருமே கிடையாதுன்னு சொன்ன பிறகு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் விசாரித்தேன். அதில் தான் தெரியுது அந்த நேபாளியாக இருக்கலான்னு. எங்களுக்கு ஒர்க்கர்ஸ் அனுப்புகிற ஏஜென்சியில் விசாரித்தா அவங்க ஆளே அனுப்பலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேரை சொல்லி தான் இவன் வந்திருக்கான். அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தேன் சார் என்றார் கேசவன். உங்களுக்கு திரும்ப அந்த நேபாளியை பார்த்தா அடையாளம் தெரியுமா என்று குணால் கேட்க, முகத்துக்கு மாஸ்க் போட்டிருந்ததுனால கரெக்டாக சொல்ல முடியுமான்னு தெரியல சார் என்று இழுத்தார் கேசவன். வாங்க சார் அந்த ஏஜென்சியை போய் விசாரிச்சிடலாம் என்றார் முருகேசன். இல்லை சார், அவங்களே இங்கே ஃபியூனரலுக்கு வரதா சொன்னாங்க சார் என்றார் கேசவன். ரொம்ப உத்தமம், அலைச்சல் மிச்சம். அவங்க வரட்டும், விசாரிப்போம். வாங்க சார், இங்கே போய் உட்காருவோம் என்று குணால் கூற அனைவரும் அவர்களுக்காக காத்திருந்தனர். அத்தியாயம் 4. நால்வரையும் அதிக நேரம் காக்க வைக்காமல் அந்த ஏஜென்சி உரிமையாளர் ராமச்சந்திரன் சீக்கிரமாகவே வந்துவிட்டார். துக்கம் விசாரித்து விட்டு வந்தவர் கேசவனை கண்டதும் சம்பிரதாயமாக தலையை அசைத்து புன்னகைத்தார். அவரை கண்ட கேசவன் அவரிடம் சென்று விவரம் கூறி பரத்திடம் அழைத்து வந்தார். பரஸ்பர அறிமுக படலத்திற்கு பிறகு பரத் தன் விசாரணையை துவங்கினார். பொதுவாக நீங்கள் தான் ஏஎஸ்எஸ் ஹோட்டலுக்கு ஒர்க்கர்ஸ் சப்ளை பண்ணுவீங்களா? ஆமாம் சார்,
கிளீனிங் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தான் அனுப்புவோம் என்றார் ராமச்சந்திரன். எந்த அடிப்படையில் அனுப்புவீங்க சார் என்று கேட்டான் பரத். பொதுவாக ஹோட்டல்களுக்கு தேவையான கிளீனிங் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் எல்லாரையுமே எந்த ஹோட்டல்ல இருந்து கேட்குறாங்களோ அந்த ஹோட்டல்களுக்கு அனுப்புவோம். அவங்களே அவங்கள இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணிக்குவாங்க. இப்படித்தான் நடக்கிறது வழக்கம் என்றார் ராமச்சந்திரன். ஓ, ஏஎஸ்எஸ் ஹோட்டலுக்கு ரீசெண்டாக நீங்கள் ஆளை அனுப்புனீங்களா என்று பரத் கேட்க, இல்லை சார், அங்கே இருந்து கால் வந்தது உண்மைதான், ஆனால் நாங்கள் அனுப்பலை. இனிமே தான் அனுப்பணும்னு இருந்தோம். ஏன்னா இந்த வாட்டி சாரங்கேரம் சாரே கால் பண்ணி சும்மா சும்மா இடம் மாறிக்கிட்டே இருக்காம பெர்மனண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஆளை அனுப்பியான்னு பயங்கரமாக கோவப்பட்டுட்டாரு. அதனால கொஞ்சம் டைம் எடுத்தது என்றார் ராமச்சந்திரன். அப்போ நீங்க அனுப்பல. ஆனா நீங்க அனுப்புனதாத்தான் அந்த நேபாளி சொல்லியிருக்கான். அன்னைக்கே வேலை பிடிக்கலன்னும் போயிருக்கான் என்றான் குணா. இல்ல சார், வாய்ப்பே இல்லை. நாங்க அனுப்புன ஆளா இருந்தா வேலை பிடிக்கலன்னா முதல்ல எங்க கிட்ட தான் சொல்லுவாங்க. நாங்க தான் மேனேஜ்மெண்ட்ல பேசி சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணுவோம். முடியலைன்னா தான் அவங்க வேலையை விட்டு நிற்பாங்க என்றார் ராமச்சந்திரன். ஓகே, அப்போ முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தவர் ஏன் வேலையை விட்டு நின்னாரு? அது என்ன ரீசன்னு சொல்ல முடியுமா என்று பரத் கேட்க, அவருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருச்சு, சம்பளமும் அதிகம், அதான் போயிட்டாரு. கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ண சொல்லிட்டு பெர்மனண்டா ஒரு ஆளை ஏற்பாடு செய்யறதா இருந்தோம் சார் என்றார் ராமச்சந்திரன். ஆக வந்தவனுக்கு எல்லா விபரமும் தெரிஞ்சிருக்கு. கொலை செய்யற மோட்டிவோடத்தான் ஃபேக்கா உங்களை யூஸ் பண்ணி உள்ள வந்திருக்கிறான். இதுல என்ன பேட் லக்குன்னா, அவன் மாஸ்கை ஃபுல் டைம் யூஸ் பண்ணதுனால யாருக்கும் அடையாளம் சொல்ல தெரியல. கேசவன் சாரே ஜஸ்ட் ஒன் டைம் தான் அவனை பார்த்துருக்கிறாரு. சரியா அடையாளம் காட்ட முடியுமான்னு அவருக்கே சந்தேகம்தான் என்றான் குணா. லேசாக தலையை சொரிந்தபடி, ஆமா சார், அது கொஞ்சம் கஷ்டம்தான் என்று நெளிந்தார் கேசவன். கேசவன் சார், அந்த நேபாளிய இன்டர்வியூ பண்ணது யாரு என்று பரத் கேட்க, சாதாரணமா எல்லாரையும் நான் தான் சார் பண்ணுவேன். ஆனா இவன் டைரக்டா முதலாளியவே போய் பார்த்ததா சொன்னதா கிளீனிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் சொன்னாரு. முதலாளி செலக்ட் பண்ணவன்னு நானும் எதுவும் கேட்கல. ஆனா உண்மை அதுதானான்னு இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்த முதலாளி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே என்றார் கேசவன். என்ன சார், நீங்களாவது கிராஸ் செக் பண்ணிருக்கலாம்ல என்று முருகேசன் கேட்க, முதலாளி ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அதை மறுத்தா அவருக்கு பிடிக்காது சார் என்றார் கேசவன். ஆணவத்தில் ஆடுனா இப்படித்தான் ஆகும். விதி வலியது என்று ராகம் பாடிய குணாவை சைகையால் அடக்கினான் பரத். ஓகே, ஏதாவது தெரிஞ்சா இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஓகேயா? தேங்க்யூ சார் என்று ராமச்சந்திரனையும் கேசவனையும் அனுப்பினான் பரத். குணாவின் போன் அடிக்க எடுத்து பேசியவன் மெலிதாக முகம் மாறினான். பேசி முடித்து போனை அணைத்தவன் பரத்திடம், சார், பிஎம் ரிப்போர்ட் வாங்க வர சொன்னாங்க. சாரங்கேரம் பிளட்ல ட்ரக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களாம். மேபி இட் வாஸ் காஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்றாங்க. ஒருவேளை அவர் ட்ரக் அடிக்டோ என்னவோ என்றான் குணா. இது வேறையா என்று அழுத்தார் முருகேசன். ஜஸ்ட் அசம்ஷன் தானே, விசாரிச்சாதான் தெரியும் என்று குணால் சலிக்க, பரத் யோசனையாக தன் தலையை தட்டினான். சார், இங்கே ஃபியூனரல் நடக்கட்டும், நாம போகலாம். முருகேசனே, நீங்கள் போய் பிஎம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க என்று குணால் சொல்லி அனுப்பிவிட, பரத் வீட்டிலிருந்து வெளியே வந்த வேலையால் போலிருந்த ஒருவனை வழிமடக்கி தனியாக கூட்டி சென்றான். சற்று பொறுத்து வந்தவன் உதட்டை பிதுக்கி என்று தலையசைத்து, சாரங்கேராமுக்கு போதை பழக்கம் இல்லையா, எப்போவாது பார்ட்டிக்கு போனால் தண்ணி அடிப்பாராம், மற்றபடி எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா என்று குணாலிடம் பரத் கூறினான். நான் அன்னைக்கே சொல்லலை இந்த கேஸ் நம்மளை நல்ல குழப்பம்னு என்று குணால் தலையை பீப்பது போல பாவனை செய்ய, பரத் யோசனையில் ஆழ்ந்தபடியே ஜீப்பில் அமர, குணாலும் ஏற வண்டி ஸ்டேஷனுக்கு செல்ல ஆரம்பித்தது. என்ன நேயர்களே, கதை பிடிச்சிருந்ததா? முதல் 2 பாகங்களை படிக்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக என்ன கேட்க போகிறேன், இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த பாகத்தோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி.